நடிகர் ஆரி எஸ்கே மேல ஒரு பெரிய விமர்சனத்தை வச்சிருக்காரு. சார் இந்த படத்துக்கு விளம்பரம் பத்தல சார். தாய் கிழவி பாருங்க, அது எப்படி விளம்பரம் பண்றாங்க, நாங்க கொடுக்குறோம் அப்படின்னா தாய் கிழவியோட ப்ரொடியூசர் வந்து சிவகார்த்திகேயன், கரெக்டுங்களா? அவருக்கு அந்த படத்தை விளம்பரம் பண்ற அளவுக்கு அவர்கிட்ட சக்தி இருக்கு, பணம் இருக்கு, பொருளாதார சக்தி இருக்கு. ஒரு இடத்துல எங்க பொசிஷன் பண்ணுமோ அதுக்கான ஸ்பேஸ் இருக்கு. இப்போ ஏகே அவர்கள் எங்க இருக்காருன்னு தெரியுமா? எப்படி இருக்காருன்னு தெரியுமா? சன் பிக்சர் தயாரிப்புல 3 பெரிய பட்டாளங்கள் நடிக்கிறாங்க. அது என்ன படம்னு தெரியுமா? என்ன அனிருத் வந்து நடிக்க மாட்டேன்னு சொன்னாரா? தமிழ் மீடியனர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, சினிமா அப்டேட்ஸ் பற்றி தான். அதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இடம், ஸோ அனிருத் அவர்கள் வந்து அவங்கள கேட்டிருக்காங்க, நீங்கள் படத்தில் நடிக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு. ஏன் அப்படின்னா ஜிவி பிரகாஷ் நடிக்கிறாங்க, நிறைய மியூசிக் கம்போசர் நடிக்கிறாங்க, அண்ட் டேரக்டர்ஸ் இப்போ நடிக்க வந்துட்டாங்க, நீங்களும் ஹீரோவாக பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்குறப்போ, 15 வருஷமாக நான் மியூசிக் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்கேன், அதை மட்டும்தான் நான் ரசித்து பிடிச்சி பண்ணுறேனே தவிர எனக்கு ஆக்டர் ஆகணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் எனக்கு இல்லை. ஸோ எனக்கு இதில் இன்னுமே எனக்கு நிறைய சாதிக்க வேண்டியது இருக்குது, அதனால் நான் ஆக்டராக வாய்ப்பு இல்லை அப்படின்னு இருக்காரு. அண்ட் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சன் பிக்சர் தயாரிப்பில் 3 பெரிய பட்டாளங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. அந்த படமும் சீக்கிரமாக ரிலீஸ் ஆக போகுது. ஜெயிலர் 1ல் ஆல்ரெடி நெல்சன் அவர்கள் இயக்கத்தில் ரஜினி நடிச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து அந்த படத்தை ஹிட்டுக்கு அப்புறம் ஜெயிலர் 2 படத்தையும் நெல்சன் இயக்கி ரஜினி நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. அண்ட் இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை மாதம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அட்லி இயக்கத்தில் அல்லு அர்ஜுன் நடிக்கிறாரு. ஆல்ரெடி அட்லி அவர்கள் ஷாருக் கானை வச்சு பாலிவுட்ல கலக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இப்போ தெலுங்கு மலையாளம் இருக்கிற ஹீரோஸ் எல்லாம் பிடிச்சிட்டு இருக்காரு. நிறைய விஜய் வச்சு தான் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ ஏன் நம்ம தமிழ் ஹீரோ வச்சு எதுவும் பண்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல ஒரு கேள்வியும் இருக்கு. அண்ட் அதுக்கு அவர் என்ன பதில் சொல்ல போறாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லோகேஷ் கனகராஜ் படத்தை மட்டுமே இயக்கிக்கிட்டு இருந்த இயக்குனர் பார்த்தீங்க அப்படின்னா முதல் முறையா அவரு அடியெடுத்து வச்சிருக்காரு ஹீரோவாக. அந்த படம் பார்த்தீங்கன்னா டிசிங்கிற படம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தோட டைரக்டர் மாதேஸ்வரன் அப்படிங்கிறவர் தான். அண்ட் அதுக்கப்புறம் பிக் பாஸ்ல கலக்கிக்கிட்டு வந்தவர் தான் ஹாரிஸ் கல்யாண். அவருக்கு காதல் திருமணமா இல்லைனாலும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவங்க பேர் தான் நர்மதா. ஸோ ஆஃப்டர் மேரேஜ் அவங்க ஒய்ஃப் மேலே அவர் ரொம்பவே கேரிங் லவ்வாக இருந்தார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவங்க 2 பேருக்கும் ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருக்கு. அடுத்ததா விஜய் தேவர்கொண்டா ரஷ்மிகா மந்தானா இவங்க பார்த்தீங்க அப்படின்னா காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் அவங்க ரசிகர்களுக்கும் விரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு கௌரவிக்கும் வருமா எல்லாருக்கும் இன்விடேஷனும் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இவங்க கல்யாணத்தில் இவங்களுக்கு மேரேஜ் சாங்னு சொல்லிட்டு ஒன்று ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதுவும் இப்போ சமூக வலைத்தளத்தில் ரொம்ப ஹிட் ஆகி போயிட்டு இருக்கு. அண்ட் இதையொட்டி இவங்க பார்த்தீங்க அப்படின்னா திருப்பதியில் போயிட்டு தரிசனம் பண்ணியிருக்காங்க. அங்கே அவங்க ஃபேன்ஸ்க்கு ஸ்வீட்ஸ் கொடுத்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ஃபேன்ஸ் எல்லாருக்கும் அன்னதானம் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லைங்க, இவங்களோட ரிசப்ஷன் வீடியோஸ் ஃபோட்டோஸ் இப்போ வெளியில் வந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி ஏகே அவர்கள் ஆதிக் ரவிச்சந்தர் இயக்கத்தில் நடிச்சிருந்தாரு. அதையொட்டி இப்போ AK64 நடிச்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, AK66ல வெங்கட் பிரபு ஆஃப்டர் மங்காத்தாக்கு அப்புறம் 2 பேரும் இணைஞ்சு நடிக்கிறாங்க. ஏகே பார்த்தீங்க அப்படின்னா கார் ரேஸ்க்காக துபாய் போயிட்டு இருந்தாரு. கார் ரேஸ்க்காக துபாய் போயிருந்தாரு இல்லையா? இப்போ ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் இந்த நாட்டுக்கான போர் நடக்கிறனால அங்கே ஃப்ளைட் எல்லாமே ரத்தாயிருச்சு. அதனால எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஏகே வந்து ரொம்பவே சேஃபாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் சொல்லியிருக்காரு. சூர்யாவோட 46 மூவி தாங்க இந்த படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா விஸ்வநாத் அண்ட் சன்ஸ். இதில் 45-46 வயசு கேட்டகரியில் சூர்யா அவர்கள் அப்பா ரோலில் பண்ணுறாரு. அண்ட் அவரோட ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தையை தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த படத்தோட கம்போசர் மியூசிக் கம்போசர் பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் அவர்கள் தான். அது மட்டும் இல்லாமல் டியூட் பட ஹீரோயின் மமிதா பைஜு அவங்க தான் இந்த படத்தில் ஹீரோயினை நடிச்சு வந்துட்டு இருக்காங்க. வடிவேல் பார்த்தீங்க அப்படின்னா மாரி செல்வராஜ் இயக்கத்தில் மாமன்னனுக்கு படம் ரொம்ப கௌரவமாக பெரிய ஒரு ரோல் தான் பண்ணியிருந்தாரு. அதையொட்டி இவர் இப்போ போர் முழக்கம் அப்படிங்கிற படத்தை லாயரா நடிச்சிட்டு இருக்காராம். இந்த படத்தோட இயக்குனர் பார்த்தீங்கன்னா மலையாள டைரக்டரான பெனில் அவர் தான் இயக்கிட்டு வர்றாரு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கடுத்து நடிகர் ஆரி பார்த்தீங்க அப்படின்னா சிவகார்த்திகேயன் மேலே ஒரு பெரிய விமர்சனத்தை வச்சிருக்காரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட காசு இருக்குது, பொருளாதாரம் இருக்குது, ஃபேமஸ் இருக்குது, எல்லா பதவி வசதி இருக்குது. அதனால அவரோட படமான தாய் கிழவி படத்தை எல்லா மாலையும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. அண்ட் ஏன் படம் பார்த்தீங்கன்னா கடந்த மாதம் February 27 ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தோட
ப்ரொடியூசர் நியூ கம்மர் தான். ஸோ அவர் ஃபஸ்ட்டு ஒரு சராசரியான ஊர்ல இருந்து பிறந்து வளர்ந்து அதுல இருந்து வச்ச காசை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணாரு. அந்த படத்தை ஏன் மால் வெளியில மூவிஸ் எதுவுமே எந்த ஒரு தியேட்டர்லையுமே டிஸ்ட்ரிபியூட் பண்ண அலோவ் பண்ண மாட்றாங்க, மால்ல ஏன் இதை அலோவ் பண்ண மாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழும்பியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நான் ஒரு பெரிய ஆக்டர் தான், எனக்கே இந்த நிலைமை அப்படின்னா இன்னும் வர சில டேரக்டர் சில ப்ரொடியூசர்ஸ்க்குலாம் வருங்காலத்துல என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் சங்க தலைவர்களுக்கு பெரும் கோரிக்கையை வச்சிருக்காரு. இது போன்ற செய்திகளை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஈ தமிழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து பேசுவோம்.